சென்னை சைதாப்பேட்டையில் கெட்டுப்போன ஆட்டுக்கால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் கெட்டுப்போன ஆட்டுக்கால் விற்பனை செய்த கடைக்கு தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள். மேலும் சைதாப்பேட்டையில் உள்ள இறைச்சி கடைகளிலும் உணவு பதப்படுத்துதல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான கெட்டுப்போன ஆட்டுக்கால்களை பதப்படுத்தி விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கெட்டுப்போன சுமார் 700 கிலோ ஆட்டுக்கால்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்த கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அழிக்கப்பட உள்ளன. சென்னை சைதாப்பேட்டையில் கெட்டுப்போன ஆட்டுக்கால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் உள்ள இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கெட்டுப்போன ஆட்டுக்கால்களை பதப்படுத்தி விற்பனை செய்தது சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுமார் 700 கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பறிமுதல் செய்த கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அழிக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அளித்த பேட்டியை பார்க்கலாம். வருது. நார்த் இந்தியா இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டில் கூட கீழே இருந்து கூட அவங்க வந்து, அதாவது சவுத் தமிழ்நாட்டிலேருந்து, சவுத் கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து கூட ஆடு இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கும். இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 600-700 கேஜி பக்கமாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன நாங்கள் அதை வெயிட் போட்டு பார்க்கல. கீழே போய் நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம் அது எவ்வளோ வந்து இந்த ஆட்டுக்காலுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஆட்டுக்காலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூசாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடவே கூடாது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்மலாம் வந்து காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை இப்படி கொண்டு வந்து அடைச்சி இது மாதிரி ஒரு அன்கண்டிஷன்டு இதில் வைக்கிறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா க்ரோத் வந்து இதில் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டு தான் நாங்கள் இது வந்து சீல் பண்ணி நாங்கள் எடுத்து இது நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். டெஸ்ட்டுக்கு அனுப்பி உண்மையிலேயே இது கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ பார்க்கும் பொழுது ரிசல்ட் இப்போ தான் வந்தது. இப்போ பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஈகோலை, ஸ்டெஃபலோகாக்கஸ் அண்ட் மோல்டிங் எல்லாமே இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த உணவு வந்து கெட்டுப்போன கேட்டகரிக்கு நாங்கள் சொல்கிறோம். அன்சேஃப் உணவுக்காக கொண்டு போய்டுவோம். இப்போ இதே வந்து நம்ம வீட்டிலலாம் கூட நம்ம பார்த்திங்கன்னா உப்பு கண்டம் இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். அதெல்லாம் கூட சேஃபாக இருந்திருக்கு கூட. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ கால்களில் ஒரே இடத்துல அடைச்சி டம்ப் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ரீசரை பார்த்துருப்பீங்க, அந்த எப்படி உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீசர் அந்த மாதிரிலாம் இது ஆக்சுவலாக பண்ணவே கூடாது. இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.